வல்ல திறனை வணங்கி வல்ல சிவனை வணங்கி பெரும் தெய்வங்களுக்கு பணிந்து முக்கணிகளை பிழிந்து தமிழுடன் கலந்து பேச்சிலை சிறந்து தருகிறேன் விருந்து அன்னையாய் தந்தையாய் அரவணைத்து அறிவிச்சுடன் ஏற்றிய ஆசான்களை வணங்கி மோசமாய் போய் கொண்டிருக்கும் நாட்டையும் வீட்டையும் காட்டையும் காக்க வரிசையில் நிற்கும் காளையர்களை கன்னியர்களை உங்கள் அனைவருக்கும் என் முதற்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஏற்றுக்கொண்ட தலைப்பை ஏற்றி பேச வந்துள்ளேன். தாருங்கள் தங்கள் கவனங்களை. வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. நாம் நோயற்ற வாழ்வில் வாழ வேண்டும் என்பதை வள்ளலார் இறைவனிடம் வேண்டும் வேண்டுகோள். இதற்கு வீட்டு தூய்மை மட்டும் போதாது, சுற்றுச்சூழல் தூய்மையும் மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும். நீரின் தூய்மை பல்வேறு நோய்களுக்கு காரணமாக திகழ்வது நீரே ஆகும். இன்று ஆறுகள் தூய்மை இழந்து வருகின்றன. சாக்கடைகளும் தொழிற்சால கழிவுகளும் அதில் கலக்கின்றன. இதனால் நீரை உபயோகிப்பவர்களுக்கு பல தீங்குகள் ஏற்படுகின்றன. குடிநீரை கூட காசு கொடுத்து தான் வாங்க வேண்டும் என்ற நிலை வளர்ந்து வருகிறது. இத்தீமைகள் அகல நாம் ஆற்றை தூய்மைப்படுத்த வேண்டும். சாக்கடைகளையும் தொழிற்சாலை கழிவுகளையும் தூய்மை செய்து மாசுக்களை புதைத்து எஞ்சும் நீரை ஆற்றில் விட வழிவகை செய்ய வேண்டும். கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டத்தை விரைவுபடுத்தினால் தூய தண்ணீர் பெற வழி பிறக்கும். நில தூய்மை வேளாண்மையில் இன்று ரசாயன உரங்களை பயன்படுத்துவதால் நிலம் நச்சுத்தன்மை அடைகிறது. பயிர்களை நஞ்சு கெடுக்கிறது. இதனால் உண்ணும் உணவுகள் பல நோய்களை ஏற்படுத்துகிறது. இதனால் இயற்கை உரங்களை பயன்படுத்தி வேளாண்மையை பெருக்கும் வழிவகை காணப்பட வேண்டும். காற்று தூய்மை ஊர்திகள், தொழிற்சாலைகள், அனல்மின் நிலையங்கள், விண்வெளி ஆய்வுகள் போன்றவற்றால் காற்று தூய்மை இழந்து வருகிறது. புகையும் தூசும் கதிர்வீச்சும் நம் உடல் நலத்தை கெடுக்கிறது. நச்சுத்தன்மையான காற்றால் ஓசோன் படலம் கிழிபடுகிறது. இதனால் பூமியில் வெப்பம் மிகுகிறது. அவ்வெப்பம் மனிதனை கொல்லுகிறது. இத்தீமைகள் அகற்றப்பட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடைபெற்று வருகிறது. அறிவியல் அறிஞர்களால் மட்டுமே அச்சிக்கலுக்கு விடை காண முடியும். மாணவர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் தேவையை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். கண்ட இடங்களில் எச்சில் துப்புதல், மலம் கழித்தல், சிறுநீர் கழித்தல் போன்றவற்றை தடுக்குமாறு அவர்களிடம் அறிவுரை வழங்குதல் வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம் பேச பழக்கிய மாதாவுக்கும் பேச்சு பிழை நீக்கிய பிதாவுக்கும் பேச்சு நாகரிகம் கற்றுத்தந்த குருவுக்கும் இந்த பேச்சு போட்டியில் எனக்கு கலந்து கொள்ள வாய்ப்பை அளித்த அந்த தெய்வத்துக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். ஏம் த ஸ்டார் அண்ட் ஷூட் த ட்ரீ. நட்சத்திரத்திற்கு குறிவை, நீ சுத்தது மரமாக இருந்தாலும் பரவாயில்லை என்பார்கள். குறிவைப்பதே முக்கியம். நான் நட்சத்திரத்திற்கு குறிவைத்தேன். சுத்தது நட்சத்திரமா மரமா என்பது நடுவர்களுக்கு தெரியும். நட்சத்திரத்திற்கு குறிவைப்பேன். நட்சத்திரத்தை சுட முயற்சி செய்வேன், இல்லையெனில் பயிற்சி செய்வேன்.